Taste the Daily. டெல்டா மாவட்டங்களில் பெல்ட் டைப் அறுவடை இயந்திரங்களை அரசு போர்க்கால அடிப்படையில் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் வலியுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் பெல்ட் டைப் அறுவடை இயந்திரங்கள் இல்லாததால் அவதிப்பட்டு வந்த விவசாயிகளை வேதாரண்யம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான OS மணியன் சந்தித்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் பெல்ட் பொருத்திய அறுவடை இயந்திரங்கள் பற்றாக்குறை காரணமாக அறுவடைக்கு தயாராக உள்ள கதிர்களை அறுக்க முடியாமல் விவசாயிகள் தவிப்பதாக தெரிவித்தார். இந்த சேரும் சகதியுமாக இருக்கிற இந்த நிலத்தில் அறுவடைக்கு பெல்ட் பொருத்திய அந்த அறுவடை இயந்திரங்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அந்த பெல்ட் பொருத்திய அறுவடை இயந்திரங்கள் மிக மிக குறைவு என்பதால் அறுவடைக்கு தயாராக இருக்கிற கதிர்களை அறுக்க முடியாமல் விவசாயிகள் தவிக்கிறார்கள். எனவே அரசு இந்த விவகாரத்தில் தலையிட்டு உடனடியாக எங்கே இருந்தாலும் இந்த பெல்ட் பொருத்திய அறுவடை இயந்திரங்களை இந்த டெல்டா மாவட்டத்திற்கு, குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு அதிகமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த இப்போது கையில் கண்ணால் காண்கிற இந்த கதிர்களையும் நெல்மணிகளையும் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாத சூழல் ஏற்பட்டுவிடும் என்பதை அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். இதை தமிழக உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட கொலை மிரட்டல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி P. வேல்முருகன், காவல்துறையினர் பதிவு செய்யும் வழக்குகளில் புலன் விசாரணை முடிந்த பின் நீதிமன்றங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருப்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிருப்தி தெரிவித்தார். இதன் மூலம் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி ஏராளமானோர் நீதிமன்றத்தை நாடும் நிலை ஏற்படுவதாக நீதிபதி வேதனை தெரிவித்தார். மேலும் நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பித்தாலும் அதனை காவல்துறையினர் பின்பற்றுவதில்லை என்றும், இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து தமிழக உள்துறை செயலாளருக்கு தெரியுமா என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும், இல்லையெனில் பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்படும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.